ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் குழம்பு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு குழம்புனே சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தல் குழம்பு. ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு குழம்பு, அதே சமயம் டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு குழம்பு. இந்த குழம்பு வச்சுட்டோம்னா ஒரு 2 நாளைக்கு சூடு பண்ணி சாப்பிட்டோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சுண்டக்காய் வத்தல் குழம்பு பண்ணிட்டோம்னா எவ்வளோ சாதம் நம்ம சாப்பிட்றோம் நமக்கே கணக்கு தெரியாது, அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு சுண்டக்காய் வத்தல் குழம்பு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வத்த குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே நான் சுண்டக்காய் வத்தல் எடுத்திருக்கேன். நம்ம கையில் இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு சுண்டக்காய் வத்தல் வறுத்து எடுத்துக்கலாம். குழம்பு பண்ணுறதுக்கு முன்னாடி முதல்ல வத்தலை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம தாளித்து விடணும். நல்லா வறுத்தாச்சு, இப்போ எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே கொஞ்சமாக வெந்தயம் பொரிஞ்சதுமே கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதே அளவு ஒரு 20 போல் வெள்ளைப்பூண்டு. இப்போ இதை வதக்கிடலாம். வெங்காயம் வெள்ளைப்பூண்டு இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி, பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா சுண்டக்காய் வத்தல், அதை சேர்த்துடலாம். அடுத்து மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 2 3 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் மசாலா வதக்கி விட்ருவோம். ரொம்ப ஈஸியான முறையில் இந்த மாதிரி செய்யலாம். நம்ம இதில் மசாலாலாம் நிறைய வறுத்து போட்டு கூட மசாலா வறுத்து அரைச்சி கூட இந்த மாதிரி வத்த குழம்பு பண்ணலாம். ஆனால் எல்லாருமே மசாலா வறுத்து அரைக்க மாட்டாங்க. ஈஸியாக எப்படி வத்த குழம்பு செய்யலாம் அப்படின்னு தான் யோசிப்பீங்க. அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி வத்த குழம்பு சட்டுன்னு செஞ்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கல்யாண வீட்டுகளில் ஹோட்டலில் சாப்பிட்ட மாதிரி டேஸ்ட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வத்த குழம்புல கிடைக்கும். இப்போ வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புளி சேர்த்துக்கலாம். புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு எலுமிச்சை அளவுக்கு புளி எடுத்து நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான தண்ணியும் சேர்த்துடலாம். ரொம்ப தண்ணியெல்லாம் சேர்க்க வேணாம். கொஞ்சம் குழம்பு நமக்கு வத்த குழம்பு எப்போயுமே கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் அளவுக்கு அதிகமாக தண்ணி ஊற்றக்கூடாது. குழம்புக்கு தேவையான உப்பு, அவ்வளோதான், எல்லாமே சேர்த்தாச்சு. இதெல்லாம் வேறு மசாலா எதுவுமே வேண்டாம். நம்ம மிளகாத்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கிட்டால் போதும். மல்லித்தூள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்போட நல்ல கிரேவி பக்குவத்துக்கு கிடைக்கும் குழம்பு. அதனால் ஒரு 3 ஸ்பூனுக்கு நீங்கள் 4 ஸ்பூன் அளவு கூட சேர்த்துக்கலாம். அதே போல் காரம் உங்கள் விருப்பத்தை பொறுத்து அரை ஸ்பூன் 1 ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வேகட்டும். அதுக்கப்புறம் எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள் குழம்பு நல்லா வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா, அவ்வளோதான். 5 நிமிஷத்துலேயே இந்த மாதிரி நல்லா வெந்து கெட்டி சேர்ந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கலாம். தூள் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இந்த வெல்லம் கரையிறதுக்காக கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அவ்வளோதான் பாருங்கள். வெல்லம் போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வேக வச்சுக்கிட்டால் போதும். அருமையான ஒரு வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே போல் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதே போல் வத்த குழம்பு நீங்கள் செஞ்சீங்கன்னா அடிக்கடி நம்ம இதே செய்யலாம் அப்படின்னு தோணும். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அவ்வளோதான், வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இறக்கி வச்சிடலாம். இந்த வத்த குழம்பு நல்லா சூடாக சாதம் செஞ்சுட்டு இந்த மாதிரி வத்த குழம்பு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா எவ்வளோ சாதம் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு நமக்கே கணக்கு தெரியாது. அவ்வளோ ருசியாக சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலான்னு தோணும். ஏன்னா அதில் புளிப்பு, இனிப்பு, காரம் எல்லாம் கலந்து இருக்குது பார்த்திங்களா, அதனால டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது. மசாலா குழம்பு பார்த்திங்கன்னா அதிகமாகவே நம்ம சேர்க்கல, கம்மியான மசாலா வச்சு ரொம்ப ருசியான ஒரு குழம்பு பண்ணியிருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.